பரிசுத்தமான புதிய வாழ்க்கைக்கான திறவுகோல். அதை உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளணும்னா நீங்கள் ஒன்று செய்யணும். என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறீங்களா? உபாகமம் 28:2, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். பார்த்தீங்களா? ஒன்றே ஒன்று தாங்க, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகளை கொடுத்து கேட்கணும், அதன்படி நடக்கணும். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொந்தமாக்கி கொள்ள முடியும். கீழ்ப்படுகிறதுங்கிறது என்ன அவ்வளோ கஷ்டமான விஷயமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடாது என்பதற்காகவே சாத்தான் நமக்குள்ள பல போராட்டங்களை உண்டு பண்ணுவான். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தா